காலபுருஷத்தின் ராசியாக வரக்கூடியது மேசத்து தனுசு வரைக்கும் பார்த்துருக்கோம். 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய 7.5 சனி முடிஞ்சாச்சு. 3ஆம் இடத்து சனி சூப்பர். அப்புறம் 2ல் ராகு, அஷ்டமத்தில் கேது, 6ல் இருந்த குரு 7க்கு வர ராசியை பார்க்கிறார். எப்படியா இருக்கு? ராசியாதி 3 பண்ணக்கூடிய வீரியாதிபதி, அதாவது 3ஆம் தம்பியுடன் படைக்க சொன்ன மாதிரி வீரியத்துக்கு அதிபதி, அதாவது துணிவே துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த துணிவே துணைன்னு சொல்ற மாதிரி மகர ராசிக்கு துணிவே துணை மாதிரி அவனுக்கு இப்போ அந்த துணிவும் அவனுடைய கோபம் தான் இப்ப எல்லாம் வெற்றியை தவிர 7ஆம் இடத்துக்கு ஆயிட்டு. 3ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமாகும் போது இந்த 7ஆம் இடத்துல உட்கார்றது. 7ஆம் இடம் தான் நட்பு, கணவன் மனைவி, சொந்தம் பந்தம், பூசா வர நண்பர்கள், என்ன அதே மாதிரி தெய்வ அனுகூலம், பல சக்திகள் தரக்கூடிய ஜனவசியம், ஈர்ப்பு சக்தி, மக்கள் சக்தி, மக்களுடைய ஈர்ப்பு சக்தி, இது எல்லாமே என்னன்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த தொழில் வியாபாரம் அதிகரிக்கும், கூட்டு தொழில் கை கொடுக்கும், புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷம் ஏற்பட கொடுக்கும், சொந்தங்கள் பந்தங்கள் பல வருஷம் இந்த பகை விலகி கை கொடுக்கக்கூடிய காலமாக ஒரு ஏற்படும், பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும். அதே மாதிரி உடன்பிறப்புலாம் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பல ஊர் வெற்றி பிரயாணங்கள் சிலருக்கும், சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, மகான்களுடைய சந்திப்பும், ராஜாக்கள் சொல்லக்கூடிய அரசனுடைய அரச காலம் கிடையாது, அது மாதிரி அரசாங்கத்தால் நன்மையும், அரசு அதிகாரிகளின் நன்மையும், மந்திரிகளால் நன்மையும் ஏற்படக்கூடிய காலம் இந்த யாருக்கு மகர ராசிக்கு இருக்கு. அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய ஜென்ம ராசியை பார்க்கணும். அந்த ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அந்த விருச்சிகத்துக்கு சொன்ன மாதிரி சந்தோஷம், உற்சாகத்தை தரக்கூடியது, உற்சாகத்தை செய்யக்கூடிய பல செயல்கள் செய்யக்கூடியது, மன மகிழ்ச்சியை தரக்கூடியது, பெருமை தரக்கூடியது, புகழ் தரக்கூடியது, தெய்வ பலம் தரக்கூடியது, கீர்த்தி தரக்கூடியது, ரொம்ப ஒரு யோகமான ஒரு காலம் சொன்னா குரு பாரு 12வது லாபஸ்தானத்தை பார்க்கறது 5ஆம் பார்வையாக. அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதர நன்மைகள், சொத்துக்கள் விட்டு கொடுத்தல், பணவர்கள், வெளிநாடு மற்றும் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வரும், சிலருக்கு வெளிநாடு செல்லுதல் யோகம், இது எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி குரு பார்வை பார்க்கறதுனா ஜென்மத்தை பார்க்க சொல்லிட்டு, அதே மாதிரி எங்க 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடத்துக்கு அதிபதியே 3ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. எல்லாமே வெற்றி, முயற்சி அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு மகர ராசிக்கு இருக்கு. மகரத்துக்கு மிக மிக ஒரு 90%, மிதுனத்துக்கு எப்படி 90%, அதே மாதிரி 90% யோகமான பலன் குரு பயிற்சி மகர ராசிக்கு இருக்கு. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி, தொழிலையும் மகிழ்ச்சி, வேலை வாய்ப்புலையும் மகிழ்ச்சி, பொருளாதாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா 2027 வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு யாராவது இப்பயே விதை போட்டுக்கணும், மகராசி போட்டுக்கலாம் சொல்லிடலாம். யாரெல்லாம் நிக்கலாம் சொல்லிடுறேன். லோக்கல் பாடியில யாரெல்லாம் நிக்கலாம் அப்படின்னு. கன்னி, ஆமா, மிதுன நிக்கலாம், கடை கொஞ்சம் பார்த்து நிக்கணும். கன்னி நிக்கலாம், மகர விருச்சிக நிக்கலாம், மகரம் நிக்கலாம், மீனம் நிக்கலாம். ரைட். திருப்பி சொல்றேன், மிதுனம், என்ன கன்னி, விருச்சிகம், மகரம், இந்த 5 ராசியும் தைரியமா நிக்கலாம். இன்னும் ஒரு 8 மாசம் இருக்கு. இப்பயே நீங்க அதுக்குள்ள அஸ்திவார வேலைகளை பார்த்துக்கிட்டா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எந்த கட்சியும் இல்ல, ஆட்சிக்காரர்கள் வெற்றி உறுதி. ஆமா, அதை நோக்கி நீங்க ஜோசியம் கிரகங்கள் வேலை, ஒரு ஓட்டுல தோன்ற ஆட்கள் இருக்காங்க, ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் இருக்காங்க. நிச்சயமா அங்கதான் அங்க போய் அந்த கிரகங்கள் போய் நிக்கிறது. ஒரு ஓட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் நடக்கல, எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கேஸ் ஒரு தொகுதி நடந்துட்டு. கண்டிப்பா ஒரு ஓட்டுல ஜெயிச்சது இருக்கு, தோத்தது இருக்கு. ஒரு விரல் புரட்சியில ஒரு ஓட்டுல நிக்கிறது இருக்கு. ஆமா, அந்த கேஸ் வர்றதுக்குள்ள 4 குரு ஓட்டம் தாண்டிடும். குரு ஓட்டம் 1 வருஷம், அது ஒரு 1 வருஷம் இருக்கட்டும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கட்டும். மகர ராசியை என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுடைய தெய்வ பலம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். யாருமே தெய்வ பலத்தை பெருசா நினைக்கிறது இல்லை. ஆனா தெய்வ பலம் ஒரு பலம் இருந்தால் அனைத்து பலமும் தானா நடக்குங்கிற ஒரு அடிப்படையான வேத காலத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் அது. கண்டிப்பா தெய்வ பலம் இல்லைன்னா எந்த பலம் இருந்தாலும் துவம்சமாயிரும். தெய்வ பலம் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சிங்கிளா வந்தாலும் வெற்றி அடையும். அதாவது தெய்வ பலம் இருந்தா அம்பு போடுறான்னு அந்த கிரீடத்தை தட்டிட்டு போகும். தெய்வ பலம் தலையை கவுத்து. தெய்வ பலம் இல்லைன்னா என்னது? தலையில தெய்வ பலம் இருந்தா அந்த முடிவோட பேர். தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய முக்கியமான கிரகம் குரு பகவான். கண்டிப்பா. அதனால இதை எக்காலத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. தெய்வ பலத்திற்கு முக்கிய கிரகம் குரு பகவான். இதை ஞாபகம் வச்சுக்கணும்.